பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் கும்பிடுவோம். பரிசுத்த மாதாவின் துணை தேடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்று 32வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புனிதமான நாளில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை பற்றி நாம் தியானிப்போம். நேற்றைய நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவன் செய்ய வேண்டிய அதிசயங்கள், அற்புதங்கள், அவனுடைய மரணம், இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கடவுளால் முன்னறிவிக்கப்பட்டார்கள். இறைவாக்கினர்கள் இதெல்லாம் முன்னறிவித்தார்கள். அதுக்கு பிறகு போன வகுப்பில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய சிறப்பு அம்சம், மரணத்தினுடைய அபிஷேகம் என்ன என்று கடவுள் நமக்கு விளக்கி கூறினார். இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு அம்சமாகிய உயிர்ப்பை பற்றி தியானி. வேற எந்த மத தலைவர்களும் அவங்க வாழ்க்கை கல்லறையில் போய் முடிஞ்சிருச்சு, மரணத்தில் போய் முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனோட வாழ்க்கை மரணத்தோட நிறைவு பெறவில்லை. அதாவது சங்கீதம் 16:10 சொல்லப்பட்டது போல, என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், தம் நண்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். இந்த இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல பாதாளத்திற்கு, கல்லறைக்கு அவனை மூடி மறைத்து வைக்க முடியவில்லை. அவன் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு எல்லா மத தலைவர்களை விட இயேசு கிறிஸ்துவை மாற்றி நிறுத்துகின்ற ஒரு சிறப்பு அம்சம்தான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பற்றி நாம் சொல்லும் பொழுது ஏதாவது அத்தாட்சி இருக்கா? முக்கியமான அத்தாட்சி இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை பற்றி அத்தாட்சி, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு வாழ்ந்த, அதை அனுபவித்த சீடர்கள் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினுடைய அத்தாட்சி அது வாழ்ந்த, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அனுபவித்த சீடர்கள் தான். அப்போ அவங்களோட வாழ்க்கையில் வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட வாழ்க்கையில் வந்த வித்தியாசம். இப்போ ப்ராசஸ் ஆஃப் ரிசரக்ஷன் யாரும் பார்த்தது கிடையாது. கல்லறையை மூடி வைத்த பிறகு காவல் கிடந்த காவலர்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு காவலர்கள் பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு சீடர்கள் பார்க்கவில்லை, ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை பற்றி என்ன சொல்றது, ஒரு கட்டுரை எழுதுவதற்கு, விளக்கம் சொல்வதற்கு, அது உண்மை இல்லை என்று நிரூபிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 2 ப்ரொஃபஸர்ஸ் ஒரு நோவல், ஒரு கதை எழுதலாம். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு உண்மை கிடையாது, அதனால ஹூ மூவ்டு த ஸ்டோன்ஸ் என்று சொல்லப்படுகிறார் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு ஒரு பொய்க்கதை என்று நிரூபிக்கிறதுக்காக 2 ப்ரொஃபஸர்ஸ் முயற்சி செய்தனர். கட்டுரை எழுத, நோவல் எழுத முயற்சித்தார். அப்போ முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஸருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அவனுக்கு அனுபவமாக மாறியது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அனுபவமாக மாறியதுனால
இந்த ப்ரொஃபஸர் தனக்கு துணை செய்ய வருகின்ற அந்த இன்னொரு ப்ரொஃபஸரிடம் போயிட்டு சொன்னாரு, நான் இந்த நாவல் எழுதுகிற விஷயத்தில் இருந்து வாபஸ் வாங்குறேன். ஏனென்றால் கிறிஸ்து உயிர்த்தவனாக நான் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தேன். உயிர்த்த ஆண்டவரை நான் கண்டேன், உயிர்த்த ஆண்டவரை நான் அனுபவித்தேன். அதனால நான் இந்த நாவல் எழுத விஷயத்திலிருந்து வாபஸ் வாங்குறேன். அப்போ அடுத்த நண்பன் சொல்றான், நீண்ட காலமாக இதை பற்றி தான் நான் யோசித்துட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அனுபவிச்சேன். நான் இனிமே அந்த புத்தகம் எழுதுவதிலிருந்து வாபஸ் வாங்குறேன். இப்ப 2 நண்பர்களும் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டார்கள். உயிருள்ளவனாக உயிர்த்தவனாக உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்தார். அப்போ உயிர்ப்பின் அத்தாட்சி என்ன? உயிர்ப்பின் தெளிவு என்ன? உயிர்ப்பின் அத்தாட்சி என்ன? உயிர்ப்பே அனுபவித்து மண்ணுலக வாழ்க்கை உயிர்ப்பின் வாழ்க்கை வாழ்ந்த, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து உயிர்ப்பின் வாழ்க்கை வாழ்ந்த திருத்தூதர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் அவங்க பயந்தாங்கொள்ளிங்க, ஒரு காலகட்டத்தில் குற்ற உணர்வு உள்ளவர்கள், ஒரு காலகட்டத்தில் ஞானம் இல்லாதவங்க, ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல ஒழுகிறவர்கள், குற்ற உணர்வு, பயம், தாழ்வு மனப்பான்மை, தலை நிமிர்ந்து பேச முடியாதவர்கள், யாருக்கிட்டையும் எதுவும் எடுத்தறிஞ்சு பேச முடியாத மீனவர்கள், அறிவில்லாதவர்கள். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான மாற்றம், பயங்கரமான மாற்றம். இந்த மாற்றம் உருவானது எதனால? தியானிக்கிறது நல்லதா? இப்படி இந்த மாற்றம் 3 முறை மறுதலித்த பேதுரு வல்லமையோடு எழுந்து நின்று, நாங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகள் தான். நீங்கள் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவே ஆண்டவர் உயிர்த்தெழ செய்தார். அந்த உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சிங்க. அந்த உயிர்த்த ஆண்டவரே நாங்கள் வல்லமையோடு உனக்கு அறிக்கையிடுகிறோம். முன்னால பேதுருடைய நிலைமை என்ன? பெண்ணொருவள் நீ இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் என்று சொன்ன பொழுது பயந்து, ஐயோ எனக்கு அவனை தெரியவே தெரியாது என்று இயேசு கிறிஸ்துவை சாட்சிப்படுத்தாமல் பயந்து வாபஸ் வாங்கியவன் நிரந்தரம் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்து உயிர்த்த ஆண்டவருடைய அன்பை ருசித்து உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்களாக உயிருள்ளவனாக அவரோடு இணைந்து பயணித்தார். அப்போ உயிர்ப்புக்கு பிறகு 40 நாள் ஹோம்வொர்க் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சீடனுக்கும் தனித்தனியாக காட்சி அளித்து, மகனே நான் இறந்தவன் கிடையாது, நான் உயிர் வாழ்கின்றவன் தான். அப்போ உனக்கு உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பே நம்பாமல் இருக்க முடியாது, அது டினை செய்ய முடியாது. காரணம் ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கு அத்தாட்சிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய திருத்தூதர்கள் தான். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்பலாமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நம்பலாமா? தாராளமா நம்பலாம். காரணம் திருத்தூதர்கள வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பு, ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் வழியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உன்னதனான இறைவன் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தார். பழைய கால திருவுரைகளை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு, லூக்கா, மத்தேயு நற்செய்தி, இயேசு கிறிஸ்து இறந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பழைய கால திருவுரைகள் நமக்கு அத்தாட்சியாக எடுத்து சொல்லுது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியில இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை பற்றி வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் அதை விட மிகப்பெரிய அத்தாட்சி, உயிர்த்த ஆண்டவர் 40 நாள் உயிரோடு திருத்தூதர்களோடு இணைந்து பயணித்தார். He appeared to the disciples individually. தனித்தனியாக ஒவ்வொரு திருத்தூதனுக்கும் உயிர்த்த ஆண்டவர் காட்சியளித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டது போல அவர் உயிர்த்தெழுந்தார்.
கேபாவுக்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் அவர் காட்சியளித்தார். இறுதியில தப்பி பிறந்தவன் என்ற நிலையில இறுதியில 500 சகோதரர்களுக்கு 500 சகோதரர்களுக்கு மேற்பட்ட சகோதரர்களுக்கு கடவுள் உயிர்த்த ஆண்டவர் காட்சியளித்தார். இறுதியில யாக்கோபுக்கு, அதற்கு பிறகு எல்லா சீடர்களுக்கும் பர்சனலாக ஆண்டவர் காட்சியளித்தார். பிறகு பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? காலம் தாழ்த்தி பிறந்தவன் என்ற நிலையில இறுதியில எனக்கும் கடவுள் காட்சியளித்தார். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாகத்தான் பவுலடிகளார் சொல்றாரு. முதல்ல 12 பேருக்கு காட்சியளித்தார், பிறகு 500 பேருக்கு காட்சியளித்தார், பிறகு யாக்கோபு, அதற்கு பிறகு எல்லா சீடர்களுக்கும் பர்சனலாக இயேசு கிறிஸ்து காட்சியளித்தார். அதுக்கு பிறகு யாக்கோபுக்கு காட்சியளித்தார். பிறகு காலம் தாழ்த்தி பிறந்தவன் என்ற நிலையில எனக்கும் இயேசு ஆண்டவர் காட்சியளித்தார். அப்போ ஒவ்வொரு திருத்தூதனும் பேர்சனலாக உயிர்த்த ஆண்டவரை கண்டார், உயிர்த்த ஆண்டவரை தொட்டார், உயிர்த்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார். அவர் உயிருள்ளவராக அவரோடு இணைந்து பயணித்தார், அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார், விண்ணக மறையுண்மைகளை சொல்லிக் கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவர் வாழ்கிறவனை போல அவரோடு நடந்தார். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்தில் உயிர்த்த ஆண்டவர் கடற்கரையில வந்து, பிள்ளைகளே மீன் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருச்சா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்று சொன்னார். உடனே கடவுள் கட்டளையிட்டார், நீங்கள் வலை வீசுங்கள். அவர்கள் வலைகள் வீசினார்கள். அப்பொழுது எண்ணற்ற மீன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எண்ணற்ற மீன்களுக்கு பெற்றுக்கொண்டனே யோவான் சொன்னார், அது ஆண்டவர் தான், அது ஆண்டவர் தான், வாழ்கின்ற நம் ஆண்டவர் தான், அவர் ஆண்டவர் தான், அவர் ஆண்டவர் தான் என்று கேட்டவுடனே பேதுரு படகில் இருந்து குதிக்கிறாரு. உயிர்த்த ஆண்டவரே, வாழ்கின்ற ஆண்டவரே சந்திக்கிறதுக்கு, அவரோடு உரையாடுவதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரை காண்பதற்கு. உயிர்த்த ஆண்டவரோ அவங்களுக்காக மீனை தயாரித்து, மக்களே வந்து உண்ணுங்கள், சாப்பிடுங்கள். அப்போ உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு இணைந்து பயணித்து தோல்வியுற்ற வாழ்க்கை பயணத்தில ஒரு நாள் முழுதும் பாடுபட்டு உழைத்தார்கள். பாடுபட்டு சோர்வற்ற அவங்க வாழ்க்கையை பயணத்தில் வெற்றி தர, அவர்களை விடுதலை தர, அவங்களுக்கு உந்துதல் தர, அவங்களுக்கு ஆற்றல் தர, வாழ்கிறவனை போல, துணையாளரை போல, நண்பனை போல, கடவுளை போல அவருக்கு துணை நின்றார். அப்போ தோல்வியின் நேரங்களிலே, சங்கடங்களின் நேரங்களிலே, தனிமையின் நேரங்களிலே உயிர்த்தவன் வாழ்கின்றவனை போல அவருக்கு துணை நின்றார். அவர்களுக்கு உணவளித்தார், அவர்களை பலப்படுத்தினார், அவர்கள் அப்பாவாகவும் அம்மாவாகவும் எல்லாமாகவும் அவர்களோடு இணைந்து பயணித்தார். உயிருள்ளவனாக 40 நாட்கள் இயேசு ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார், அன்பை மிகுதிப்படுத்தினார், எதிர்நோக்கில வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தார், திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு கற்றுக் கொடுத்தார். உயிருள்ளவனாக அவன் அவரோடு இணைந்து பயணித்தார். உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்தார் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை பயணம், அவருடைய நற்செய்தி பணிதான் காரணம் என்பதில் ஐயமே கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அப்போஸ்தலர் பணி 1வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில இயேசு துன்புற்று இறந்த பிறகு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். அப்போஸ்தலர் பணி 1:1. இயேசு துன்புற்று இறந்த பிறகு 40 நாட்கள், 1-2 நாட்கள் கிடையாது, 40 நாட்கள் அவர்களுக்கு தோன்றி இறை அரசை பற்றி, ஆண்டவருடைய அரசை பற்றி, ஆண்டவருடைய அன்பை பற்றி, ஆண்டவருடைய வல்லமையை பற்றி கற்பித்தார். கற்பிக்கிறது மட்டும் இல்லை,
பல தெளிவான சான்றுகளால் தான் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். நான் உயிரோடு வாழ்கிறார் என்று சான்றுகள் வழியாக, அத்தாட்சிகள் வழியாக அவங்க காமிச்சு கொடுத்தார். நான் சும்மா கடவுள் கிடையாது, நான் செத்துவன கடவுள் கிடையாது, நான் உயிர்த்தவன் தான், உங்களோடு இணைந்து வாழ்கின்றவர் தான். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். இப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, அத்தாட்சி, திருத்தூதர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஊழியம், அவர்களுடைய புனித வாழ்க்கை, அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை. எம்மாவுக்கு போன சீடர்கள் எப்படி போனாங்க? எம்மாவுக்கு முகவாட்டத்தோடு, கலக்கத்தோடு, மனபாரத்தோடு, டிப்ரெஷன். இனி ஜெருசலேமில் தங்கி இருந்துக்கிட்டு ஒரு பயணம் கிடையாது, ஜெபிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு ஒரு பயணம் கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்? எம்மாவுக்கு போயிட்டு வேலை ஏதாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வேலை செஞ்சு வாழ்க்கை நடத்தலாம். விட்டு வந்த வாழ்க்கை, அதாவது மீனவர்களை கடவுள் அழைச்சாங்க, சுங்கம் பிரிக்கிறவங்களை அழைச்சாங்க. அப்போது எம்மாவுக்கு போகலாம், பழைய தொழில் செஞ்சு வாழ்க்கை நடத்தலாம் என்ற எண்ணத்தோடு, முகவாட்டத்தோடு, மனபாரத்தோடு, கவலையோடு, மரண பயத்தோடு, குற்ற உணர்வோடு, தாழ்வு மனப்பான்மையோடு, மகிழ்ச்சி இல்லாதவர்களாக அவர்கள் எம்மாவுக்கு திரும்பும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் நண்பனை போல அவர்களோடு இணைந்து பயணித்து இறையாட்சியை பற்றி, தன்னுடைய மரணத்தை பற்றி, தன்னுடைய உயிர்ப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இறைவார்த்தைகள் விளக்கமாக சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தின பிறகு அவர்கள் தங்களுடைய கிராமத்திற்கு வந்த உடனே இயேசு கிறிஸ்து முன்னால பயணிக்க முயலும் பொழுது திருத்தூதர்கள் அவர்களிடம், 2 எம்மாவு சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இப்படி விண்ணப்பித்தார்: ஆண்டவரே, மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களோடு தங்கும், எங்களை விட்டு போகாதே. மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களோடு தங்கும், இறைவா இறைவா என்று அவர்கள் வேண்டினார்கள். அதனால இயேசு ஆண்டவர் அன்று அவர்களோடு இணைந்து தங்கினார். அவர்களோடு இணைந்து தங்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்காக அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு உண்ண கொடுத்தார்கள். அப்பத்தை பிட்டு உண்ண கொடுத்தார். அப்பம் உண்ட உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்து, இது தங்களுடைய அப்பா இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உயிர்த்த ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக விண்ணக மறையுண்மைகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு இணைந்து உயிருள்ளவனாக பயணித்த பொழுது அவர்களுடைய உள்ளம் இறை அன்பினால் பற்றி எரிந்தது. அவர்களது கண்கள் திறக்கப்பட்டது. இதயம் இறை வார்த்தையினால் பற்றி எரிந்தது. அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டம், அவங்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய கலக்கம், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் அவங்களை விட்டு நீங்கியது. உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு புது எழுச்சியை கொடுத்தார், புது அபிஷேகத்தை கொடுத்தார், புது வல்லமையை கொடுத்தார், கண்களை திறக்க வைத்தார். கண்கள் திறக்கப்பட்ட உடனே, நெஞ்சு இறை அன்பினால் பற்றி எறியப்பட்ட உடனே அவர்கள் எம்மாவுக்கு போகாம திரும்பி அடுத்த நாள் ஜெருசலமுக்கு கடந்து வந்து ஜெருசலமில் ஒரு சில பெண்களோடும் ஒரு சில சீடர்களோடும் இணைந்து மறுபடியும் சாட்சிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ இவர்கள் சாட்சிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு ஆனா மூல காரணம் யார்? அவங்களை மறுபடியும் சாட்சிய வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவர் யார்? அவரை மறுபடியும் வாழ்வுக்கு கொண்டு வந்தவர் யார்? அவரை மறுபடியும் அவருடைய இறை அன்புக்கு அவங்களை அழைத்து வந்தவர் யார்? உயிர்த்த ஆண்டவர் உயிருள்ளவனை போல, ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்டை போல அவரோடு இணைந்து பயணித்து, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான், நான் உயிரோடு வாழ்கின்றவன் தான், நான் இறந்த கடவுள் கிடையாது, I am the way, I am the truth, I am the life. ரிப்பீட்டடாக கடவுள் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு
வெளிப்படுத்துகிறார். அப்போ அதனால அப்போஸ்தலிக சபைகளினுடைய பாரம்பரியம் என்ன? அப்போஸ்தலிக் சர்ச்சஸ், கத்தோலிக்க திருச்சபை அப்போஸ்தலிக சபை தான். அப்போஸ்தலிக சபையோட பாரம்பரியம் என்ன? உயிர்த்த ஆண்டவரின் மீது இருக்கிற ஆழமான உறவு தான். உயிர்த்த ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஆழமான அட்டாச்மெண்ட் தான். அவருடைய உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்து நானும் உயிர் பெற்ற வேண்டியவன் என்ற அந்த எதிர்நோக்கு தான், அந்த நம்பிக்கை தான், அந்த அன்பு தான் அப்போஸ்தலிக சபைகளின் முக்கியமான தன்மை, அவனுடைய முக்கியமான தெளிவு. பொலிகார்ப்பு என்ற புனிதர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன், யோவானுடைய சீடன் பொலிகார்ப்பு. இந்த புனிதர் கைது செய்யப்பட்டு கொலைக்காக கொண்டு போகப்படுகின்ற பொழுது, பொலிகார்ப்பே, ஒரு செகண்ட் இயேசு கிறிஸ்துவை நீ புறக்கணித்தால் போதும், உன்னை விடுதலை செய்கிறேன். அப்போ பொலிகார்ப்பை கைது செய்து கொலை செய்ய கொண்டு போகும் பொழுது 80 வயசு தான். 80 வயசான பொலிகார்ப்பு வீரத்தோடு சொன்னார். என்ன சொன்னார்? நான் 80 ஆண்டு காலம் வாழ்ந்தேன், இந்நாள் வரையிலும் ஒரு செகண்ட் கூட என் ஆண்டவர் என்னை புறக்கணிக்கல. நீங்க சொல்றீங்களே ஒரு செகண்ட் இயேசு ஆண்டவர் இல்லை என்று சொன்னார், இயேசுவை நான் நம்புறதில்லை என்று ஒரு செகண்ட் சொன்னா போதும். அதுக்கப்புறம் நீ எடுத்து சொல்றீங்க நான் என்னுடைய ஆண்டவர் கடவுள் என்று. ஒரு முறை, ஒரு செகண்ட் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தால் உன்னை வாழ விடுறேன். அப்ப பொலிகார்ப்பு என்ன சொன்னார்? 80 ஆண்டு காலமாக ஒரு செகண்ட் கூட உயிர்த்த ஆண்டவர் என்னை புறக்கணிக்கல. அப்ப எப்படி எனக்கு உயிர்த்த ஆண்டவரை புறக்கணிக்க முடியும்? என்னை உயிர் வாழ வைக்கிற என் தேவனை புறக்கணிக்க முடியும்? அப்போ ஏன் முதல் கால திருச்சபையின் புனிதர்கள் உயிரை கொடுத்தாங்க? ஏன் முதல் கால திருச்சபையின் மறைசாட்சிகள் ரத்தம் சிந்தினார்கள்? இன்னைக்கு ரத்தம் சிந்தினால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இறந்தால், நாளைக்கு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து உயிர்த்து விண்ணகத்தில் கடவுளின் திருமுகத்தை பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்துவோடு சேர்ந்து இறந்தால் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மகிமையை உனக்கு அனுபவிக்க முடியும் என்ற எதிர்நோக்கு. அதனால நம் முன்னோர்களுக்கு, மறைசாட்சிகளுக்கு மரணத்தை பயமில்லை. மரணத்தை பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை நம்பினார்கள். இன்னைக்கே இந்த உடலை அழிக்க முடியும், நாளைக்கே கிறிஸ்துவோடு சேர்ந்து நான் உயிர் தெழுவேன் என்ற ஆழமான நம்பிக்கையினால அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பினுடைய அத்தாட்சிகள் 4 நூற்றாண்டு வரைக்கும் ரோமா திருச்சபையில 1 கோடிக்கு மக்கள், 1 கோடிக்கு அதிகம் இறை மக்கள் கொலை செய்யப்பட்டனர். இந்த 1 கோடி ரோமா திருச்சபையில் இருக்கக்கூடிய 1 கோடி மறை சாட்சிகள் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு அத்தாட்சி தான். அவர்கள் உயிர்ப்பின் மீது நம்பியதனால தான் தன்னுடைய உடலை மரணத்துக்கு கையளித்தார்கள். புனித ஃபெலிசிட்டா என்ற புனித இருக்கு கத்தோலிக்க திருச்சபையில. ஃபெலிசிட்டா என்ற புனித, இந்த புனித குழந்தையை பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்த பிறகு ஹஸ்பண்ட் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டு ஃபெலிசிட்டா கிட்ட பணிந்து வேண்டுகிறார், இந்த குழந்தையை முன்னிட்டு நீ கிறிஸ்துவை புறக்கணி, கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையை, நான் கிறிஸ்துவின் மீது நம்புறதில்லை, நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தால் நீ கொலை செய்யப்படுவீங்க, அப்புறம் இந்த குழந்தைக்கு யாரும் இருக்காது, அதனால ப்ளீஸ் உன்னுடைய குழந்தையை முன்னிட்டு கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையை புறக்கணி என்று கணவன் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டு புனித ஃபெலிசிட்டா கிட்ட குழந்தைய காமிச்சிட்டு சொன்னார், இந்த குழந்தை நீ செத்து போன இந்த குழந்தைக்கு யாரும் இல்லாமல் போயிடும், அதனால ஃபெலிசிட்டா இந்த குழந்தையை முன்னிட்டு உன்னோட நம்பிக்கையை
இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற உன்னோட நம்பிக்கையை நீ புறக்கணி என்று சொன்ன உடனே ஃபெலிசிட்டா குழந்தையை உற்று பார்க்காமல் அந்த பக்கம் திரும்பி நின்றுகிட்டா. குழந்தை அழுவது, கத்தி கதறுவது பார்க்க அவளால முடியல. அதனால அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு, நான் இயேசு ஆண்டவரே புறக்கணிக்க மாட்டேன், நான் இயேசு ஆண்டவரை புறக்கணிக்க மாட்டேன். புனித ஃபெலிசிட்டா உயிரை கொடுத்தார். உயிரை கொடுக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய பச்சிளம் குழந்தையினுடைய கண்ணீரை விட, அழுகையை விட இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். எதனால? இன்னைக்கு நான் இறந்தால் நாளைக்கு நான் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து உயிர் தெழுவேன். நான் நாளைக்கு உயிர் தெழுந்தால் என்னுடைய உயிர்ப்பு என்னுடைய பச்சிளம் குழந்தைக்கு ஆசீர்வாதமாக மாறும். என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய உயிர்ப்பு, என்னுடைய மரணம் ஆசீர்வாதமாக மாறும். உயிர்ப்பின் மீது நம்பியதனால, அதனால தான் ஆதி கால திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டது. இன்னைக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை, மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை. கிறிஸ்தவனுக்கு என்ன நம்பிக்கை? கிறிஸ்தவனுக்கு சின்ன சின்ன மெட்டீரியல் விஷயங்கள்ல தான். பொருளாதார நெருக்கடி நீங்கணும், குழந்தை பாக்கியம் உருவாகணும், மண்ணுலக வாழ்க்கை நல்லா அமையணும், எல்லாம் சரியாகணும். இந்த மண்ணுலக வாழ்க்கை சரியாகணும். அதுக்காக தான் நம்புகிறோம். அதுக்கு தான் சோகத்திற்கு வர்றோம். அதுக்கு தான் வேளாங்கண்ணிக்கு போகிறோம். அதுக்கு தான் டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு போகிறோம். மண்ணுலக காரியங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாம் கிறிஸ்துவை தேடி சென்றால் அந்த நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை கிடையாது. நான் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கூட இந்த உலகத்தில் 3-4 பேர் கிறிஸ்துவுக்காக உயிரிழந்து கொண்டிருக்கின்றனர். இப்போ அட் திஸ் மொமெண்ட் நான் இது சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில், அது ஒருவேளை முஸ்லீம் ராஜ்யங்களாக இருக்கலாம், ஒருவேளை என்ன சொல்றது கம்யூனிஸ்ட் ராஜ்யங்களாக இருக்கலாம், அநேகம் பேர் 1, 2, 3, 4 பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுக்கிறார்கள். நமக்கு உயிர் கொடுக்கிற நம்பிக்கை இருக்கா? அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒன்று எனக்கு கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, ஒரு சின்ன நோய் வந்தா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, அவ்வளோதான் நம்ம நம்பிக்கை. கிறிஸ்துவை தூக்கி போட்டுக்கிட்டு இந்த உலகத்திற்கு ஒட்டி வாடுகின்ற நபர்களாக மாறும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் புனித பவுலடிகளார் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இதுதான் நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறோம், இதுதான் நமது நம்பிக்கையின் அடிப்படை ரகசியம். கிறிஸ்து எழுப்பப்படாமல் இருந்தால் எங்களது நம்பிக்கை வீண், நாங்கள் இறை செய்தி சொல்வதும் வீண். அப்போ நாங்கள் எதை பற்றி உங்களுக்கு அறிக்கையிடுகிறோம்? எங்களுடைய நம்பிக்கையின் ஆதாரம் என்ன? கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு. எங்களுடைய இறைவார்த்தையின் ஆதாரம் என்ன? கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு. அப்போ கிறிஸ்து உயிரோடு வாழ்கிறார், கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை ரகசியம். இதுதான் கிறிஸ்துவினுடைய யுனிக்னஸ். இது வேற எந்த தலைவர்களுக்கும் இல்லாத விஷயம்தான். அப்போ மனித குலம் ஆத்மீயமாக அவனோடு இணைக்கப்பட்டு அவனோடு சேர்ந்து இறந்தால் மனித குலத்திற்கு மீட்பு உண்டு, மனித குலத்திற்கு விடுதலை உண்டு. ஆதலால் நாம் அவனில் வாழ்வோம், அவனோடு இணைந்திருப்போம். கிறிஸ்து எல்லாரிலும் இருக்கிறார், எல்லோரும் அவன் வழியாக அவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மாதாவின் மாசற்ற இதற்கு நம்மை அர்ப்பணித்தனுடைய பக்தி முயற்சியினுடைய கல்மினேஷன் என்ன?
கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் நண்பனாக மாறுவதற்கு, கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே பங்கு சேருவதற்கு, கிறிஸ்துவின் மரணத்திலே பங்கு சேருவதற்கு. அப்பொழுது நீ உண்மை கிறிஸ்தவனாக, உண்மை சாட்சியாக மாறும் என்பதிலே ஐயமே கிடையாது. ரோமையர் திருமுகம் 8வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை, ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவனாய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு கடவுள் முடிவு கட்டினார். மறுபடியும் நான் படிக்கிறேன். ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவனாய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு கடவுள் முடிவு கட்டினார். அப்போ என்னோட உடலில் உள்ள பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவினால் முடிவு கட்டினார். ஊனியல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் இவ்வாறு செய்தார். அப்ப நாம் பாவத்திற்கு உரியவர்களாக வாழாமல் கிறிஸ்துவுக்குரியவர்களாக வாழுவதற்கு ஊனியல்பின் எண்ணங்களே, ஊனியல்பின் சதித்திட்டங்களே, ஊனியல்பின் தவறான பழக்க வழக்கங்களே அழிக்க அவர் இறந்தார். அதை அழிக்க அவர் உயிர்த்தெழுந்தார். ஊனியல்பின் அழிவே, ஊனியல்பின் மரணத்தை, ஊனியல்பின் சாவே, சாபத்தை அழிக்க அவன் ஊனுடலில் இறந்தார். ஊனுடலின் மரணத்தை அழிக்க அவன் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அப்போ போதைப் பொருள்களை விட்டு நீ விடுதலை பெற வேண்டுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்ப வேண்டும். இச்சையான பழக்க வழக்கங்களிலிருந்து உனக்கு ஒரு உயிர்ப்பு தேவையா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்ப வேண்டும். உன்னுடைய கோப சுபாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தேவையா? கோபத்தை வென்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நீ நம்ப வேண்டும். அப்போ உன்னுடைய உலக நாட்டங்கள், உலக எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்கு உயிர்ப்பு நம்பி உயிர்ப்போடு இணைக்கப்பட்டால் நீ வாழ்கின்றவனாக, நீ உயிர் வாழ்கின்றவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறும். ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நம்புவோம், அவருடைய உயிர்ப்போடு இணைக்கப்படுவோம், கரங்களை கும்பிடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்த மாதாவே, உயிர்த்த ஆண்டவரோடு சேர்ந்து உயிர்ப்பின் மகிமையை பெற்றுக்கொள்ள இந்த மண்ணுலகில உயிர்ப்பின் வாழ்க்கையை வாழ எனக்கு துணை புரியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, போதை அடிமத்தனங்களில், தவறான பழக்க வழக்கங்களில், உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பரிசுத்த மாதாவே, எல்லா பலவீன உடையவர்களையும், பாவிகளையும், பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களையும் உமது மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு மனமாற்றத்தின் அபிஷேகத்தை தாரும். அதன் வழியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் திருச்சபையோடும்
இணைந்து வாழ வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேலன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்காக பரிந்து பேசும், அவரை குணப்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த மாதாவே, இறையன்னையே, கார்மேலன்னையே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, அமைதி இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் இறை அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, எங்களது பலிபீடத்துக்கு முன் எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜெப கருத்துக்களையும், எங்களது ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உமது மாசற்ற இதயத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு மாதாவே, கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தையர்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை லியோ அவரோடு இணைந்து திருச்சபை வழிநடத்துகின்ற எல்லா மறை மாவட்ட ஆயர்களையும் 4.25 லட்சம் குருவானவர்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தின் கலாத்தருளும், எல்லா ஆத்மாக்களையும் விசேஷ விதமாய் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஒப்பு கொடுத்த எல்லா ஜெப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும்
எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழி நடத்தும் என்று அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். രണ്ട് കരങ്ങളും നற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டிக்கொண்டு குரல் எழுப்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அழைப்போமா, ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை இயேசுவே.